கான்ஸ்டான்டினோபிள் இஸ்தான்புல் என்று பெயர் மாற்றப்பட்டது. 28 மார்ச் 1930 அன்று பழமையான நகரமான கான்ஸ்டான்டினோபிள் நகரத்தின் பெயர் அதிகாரப்பூர்வமாக இஸ்தான்புல் என்று மாற்றப்பட்டது. இந்த மாற்றம் துருக்கி அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதன் மூலம் நகரத்தின் வரலாறு மற்றும் கலாச்சார அடையாளம் புதிய காலத்துடன் ஒத்துழைக்கக்கூடியதாக அமைந்தது. கான்ஸ்டான்டினோபிள் என்பது பண்டைய கிழக்கு ரோம் பேரரசின் தலைநகரமாகும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த பெயர் பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் 20ஆம் நூற்றாண்டில் முஸ்தபா கெமல் அத்தாதுர்க் தலைமையிலான துருக்கி அரசு நாட்டின் தேசிய அடையாளத்தையும் மொழிபெயர்ப்பையும் வலுப்படுத்துவதற்காக பெயரை மாற்ற முடிவு செய்தது. இந்த பெயர் மாற்றம் உலக பொது இடங்களில் கடல் போக்குவரத்து மற்றும் தபால் சேவைகளில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியது. பின்பு அனைத்து அரசு ஆவணங்கள், வரைபடங்கள் மற்றும் புலனாய்வு சேவைகளிலும் புதிய பெயர் இஸ்தான்புல் பயன்படுத்தப்பட ஆரம்பிக்கப்பட்டது. இஸ்தான்புல் பெயர் நகரத்தின் பன்முக கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கிறது. இதன் மூலம் பழங்கால கிறிஸ்தவ, இஸ்லாமிய மற்றும் ஒட்டுமொத்த கிழக்கு மேற்கு கலாச்சார குறியீடுகள் ஒருங்கிணைந்துள்ளன என்பதை வெளிப்படுத்துகிறது. இது துருக்கி நாட்டின் தேசிய அடையாளத்தை வலுப்படுத்தும் ஒரு முக்கிய நிகழ்வாகும். மொத்தத்தில் 28 மார்ச் 1930 நாள் கான்ஸ்டான்டினோபிள் பெயர் அதிகாரப்பூர்வமாக இஸ்தான்புல்லாக மாறிய நாள் துருக்கியின் வரலாற்றிலும் கலாச்சாரத்திலும் முக்கிய திருப்பமாக கருதப்படுகிறது. இது நாட்டின் நவீனப்படுத்தப்பட்ட படிமத்தையும் தேசிய அடையாளத்தையும் வெளிப்படுத்தும் முக்கிய அடையாளமாகும்.